நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூட்டி அண்ட் டைபோல். ஸோ இப்போ தான் நம்ம எலக்ட்ரிக் டைபோல்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த டைபோல் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த டைப்போட ஆன் த ஆக்சிஸ் லைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டாபிக். செகண்ட் டாபிக் வந்து ஈக்குவட்டோரியல் லைன் எக்ஸாக்ட் 90 டிகிரி பர்பெண்டிகுலர் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் ஆன் த ஆக்சிஸ் லைன் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு டைப்போல்னா என்ன சொன்னேன், ஒரு மைனஸ் கியூவும் ஒரு ப்ளஸ் கியூவும் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸை ஒரு 2a அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணால் அதுக்கு டைப்போல்னு சொல்லிட்டேன். இந்த டைப்போல் வந்து ஆன் த ஆக்சிஸ் லைன் இந்த லைன் எடுத்துக்கலாமா, இந்த லைனில் நான் வந்து ஒரு சி அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சியில் தான் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்டுபிடிக்கணும். டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, டியூ டு மைனஸ் சார்ஜ்னால இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கான்செப்ட் புரியுதா என்ன படிக்க போகிறோம்னா, ஸோ இது ஒரு டைப்போல், இந்த டைப்போலோட ஆன் த ஆக்சிஸ் லைனில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னு சொன்னாவே நமக்கு கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் சார்ஜ் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ப்ளஸ் கியூ நாட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் சார்ஜ் நம்ம அந்த இடத்துல வச்சாச்சு. எங்கே வச்சாச்சு, அட் ஏ பாயிண்ட் சினா ப்ளஸ் கியூ நாட்னு டெஸ்ட் சார்ஜ் வச்சிட்டோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கக்கூடிய பேசிக் ஃபார்முலா என்னது, E is equal to F divided by Q naught அப்படின்னு ஃபார்முலா இருக்கா. இதில் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சா நமக்கு மெத்தட் என்ன கிடைச்சிச்சு, 1/4πε0 Q divided by R ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு கொண்டு போகணும், ஆனால் தேவைன்னா நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஃபார்முலா என்னது, 1/4πε0 Q divided by R ஸ்கொயர் நம்ம வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஏ பாயிண்ட் டியூ டு ப்ளஸ் கியூ. அப்போ இந்த ப்ளஸ் கியூனால இந்த சியில் வந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்ன மெத்தடு, ஸோ இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. E வெக்டார் E plus vector is equal to E plus A போட்டாங்க, டியூ டு பாசிட்டிவ் இருக்கனால E plus போட்டார். E plus is equal to 1/4πε0 Q divided by distance என்ன செய்யணும், நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அப்போ டிஸ்டன்ஸ் எங்கிருந்து தேவை, B இருந்து C வரைக்கும் நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ டயக்ராம் பாருங்க, டைரெக்டாக B இருந்து C வரைக்கும் நமக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓலேருந்து மிட் பாயிண்ட்லேருந்து இந்த C வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்தாச்சு, R. இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் Rன்னு தெரியும். தென் O to B டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியும், ஏன்னு தெரியுமா. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 20, இது ஒரு 5 வச்சுக்கோங்க. நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ என்ன செய்யலாம், இந்த 20லேருந்து இந்த 5 மைனஸ் பண்ணலாமா, அதாவது R மைனஸ் ஏன்னு எடுத்துக்கிட்டா இந்த டிஸ்டன்ஸ் ஒன்று கிடைக்கும். ஸோ ஃபார்முலா போட்டபடி R மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சா. along BCன்னு போட்டுக்கோங்க. BCன்னு என்ன மீனிங், இது பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ். அப்போ என்ன செய்யும், ரிப்பிள் பண்ணும். அப்போ ரிப்பிள் பண்ண அதோட டைரக்ஷன் இப்படி தான் போகும். அதனால் BC அப்படின்னு போட்டுருக்கேன். இது along BCயோட டைரக்ஷன். ஸோ இது நான் ஏரோ மார்க் போட்டேன். புரியுதா. இப்போ நம்ம என்ன இண்டிகேட் பண்ணிட்டோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வெக்டார் குவான்டிட்டி, அதனால் டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த BC அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைப்போல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணால் அது எப்போவுமே மைனஸ் கியூ வந்து ப்ளஸ் கியூ போகும். ஸோ அதனால் இந்த BC நம்ம என்னன்னு போட்டுக்கலாம், கேப் போட்டுக்கலாமா. கேப் போட்டால் அது டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணதுன்னு அர்த்தம். அப்போ ஈக்குவேஷன் எப்படி ரிட்டன் ஆகாது, 1/4πε0 Q divided by R minus A the whole square along BC க்கு என்ன போட்டேன், P cap அப்படின்னு போட்டாச்சு. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் இந்த ப்ளஸ் கியூ வந்து இந்த C ல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ மைனஸ் கியூ வந்து இந்த ப்ளஸ் C ல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா. அப்போ என்ன மீனிங், எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஏ பாயிண்ட் P டியூ டு மைனஸ் கியூ. ஓகே, அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் பார்க்கணும். என்ன மெத்தடு, E minus vector is equal to 1/4πε0 Q divided by என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், R ஸ்கொயர் பண்ணணும். R ஸ்கொயர் மீன்ஸ் A இருந்து C வரைக்கும் டிஸ்டன்ஸ் வேணும். இங்கிருந்து நமக்கு டைரெக்டாக டிஸ்டன்ஸ் கிடையாது. அதனால என்ன செஞ்சுக்கலாம், இந்த 20 இந்த 5 ஆட் பண்ணிக்கலாமா. அதாவது R plus A the whole square போட்டால் டிஸ்டன்ஸ் முடிஞ்சிச்சா. ஓகே, அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, R plus A the whole square. ஸோ இது வந்து டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணுறதுக்காக P கேப் பண்ணி போட்டேன். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது, டியூ டு த ப்ளஸ் கியூனால எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னது, டியூ டு மைனஸ் கியூனால எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த டயக்ராமை கேட்டால் வாட்ச் பண்ணுங்க. இந்த C அப்படிங்கிற பாயிண்ட் தான் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ எது சிக்கு வந்து, அதாவது இந்த ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ இது ரெண்டுல எது இந்த சிக்கு நியரஸ்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ் கியூ தான் நியரஸ்டாக இருக்குது, சிக்கு பக்கத்தில் க்ளோஸாக இருக்குது. அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்குமா. அப்போது இந்த E ப்ளஸ்ஸை விட, அதாவது இந்த E மைனஸை விட இந்த E ப்ளஸ் வெக்டாருடைய குவான்டிட்டி தான் அதிகமாக கிடைக்கும். ஸோ அது புரியுதா. இது ரெண்டுக்கும் இடையில கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, இங்கே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. எங்கே டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் அங்கே தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். ஏன்னா இன்வெர்சிவ் ப்ரொபோர்ஷனல் நமக்கு தெரியும். அப்போது என்னென்னு எடுத்துக்கலாம், இந்த E ப்ளஸ்னா E மைனஸோட அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே பாருங்க, ப்ளஸ் கியூ லொக்கேட்டட் க்ளோசர் டு த C, சிக்கு பக்கத்தில் தான் இருக்கிறதுனால E ப்ளஸ் வெக்டார் இஸ் கிரேட்டர் தென் ஆஃப் E மைனஸ் வெக்டார். ஓகே, இந்த பாயிண்ட் புரியுதா. இப்போ டயக்ராம் கேட்டால் வாட்ச் பண்ணுங்க.
இங்க பாருங்க என்ன சொன்னேன், E பிளஸ் வெக்டார் தான் மேக்னிடியூட் அதிகம், அதனால அதோட லென்த் அதிகமாகும். E மைனஸ் உடைய லென்த் வந்து கம்மியா போட்டுருக்கும். அப்ப லென்த் அதிகமா இருந்தாலுமே மேக்னிடியூட் அதிகமா இருக்கு, இது மேக்னிடியூட் கம்மியா இருக்கு. அப்ப ஃபைனல் ரிசல்ட் கண்டிப்பா நமக்கு என்னது, எது கிரேட்டர் மேக்னிடியூடோ அந்த டைரக்ஷன்ல இருக்க போது இப்பே தெரிஞ்சிச்சு. ஓகே, இது வரைக்கும் ஸ்டெப் இது என்ன சொன்னேன்னா, அப்போ E பிளஸ் கண்டுபிடிச்சிங்க, E மைனஸ் கண்டுபிடிச்சோம், எது அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா என்ன செய்யலாம், ரெண்டை ஆட் பண்ண டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டா. அப்ப E வெக்டார், E டோட்டல் வெக்டார் ஈக்குவல் டு E பிளஸ் வெக்டார், E பிளஸ் வெக்டார் பிளஸ் எது E மைனஸ் வெக்டார். இங்க எனக்கு டைரக்ஷன் கேட்ட பாருங்க, E பிளஸ்க்கு E மைனஸ் எப்படி இருக்கு, ஆப்போசிட் இருக்குனால நான் இந்த இடத்துல மைனஸ் சைன் போட்டுருக்கேன். மைனஸ் எக்ஸ் புரியுதா, ஏன் மைனஸ் இருக்கு, ஆப்போசிட் சைன். அப்ப மைனஸ் இன்டு பிளஸ் என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும். அப்ப E வெக்டார் பிளஸ் யூ மைனஸ் E வெக்டார் மைனஸ் யூ நம்ம மைனஸ் பண்ணா அதான் நமக்கு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு தெரியுது. ஸோ டவுடி டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொன்னா ரெண்டையும் ஆட் பண்ணாதான் அது டோட்டல். ஆனா இங்க டைரக்ஷன் ஆப்போசிட் இருக்கனால மைனஸ் வருது. ஸோ இந்த இடத்துல பிளஸ் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, சைன் வந்து மைனஸா மாறிடுச்சு. அடுத்தது இப்போ E பிளஸ் E மைனஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதிட்டேன். அடுத்தது இந்த மைனஸ் போட்டாச்சு, ஈக்குவேஷன் நம்பர் 2 எழுதிட்டேன். ஓகேவா, இப்போ காமனா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எது இருக்கோ அது காமனா வெளியே எடுங்க. காமனா எனக்கு q டிவைடட் பை 4π ரெண்டுமே காமனா இருக்கு, அதை நான் எடுத்துட்டேன். இங்க q போயிடுச்சுன்னா என்ன இருக்கும், 1/r minus a the whole square இருக்கும். இங்க q போயிடுச்சுன்னா 1/r plus a the whole square இருக்கும். p காமனா இருக்கு, ஸோ p எடுத்தாச்சு. ஏன்னா அது ஆன் த BC டைரக்ஷன், அதனால p வந்து நான் காமனா எடுத்தேன். அடுத்தது q divided by 4π கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்களா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண என்னது, r plus a the whole square என்னது r minus a the whole square divided by இது ரெண்டு அப்படியே ப்ராடக்ட் பண்ணுவீங்க, r minus a the whole square into r plus a the whole square. ஓகே, அடுத்தது இப்போ இந்த ஈக்குவேஷன் ஒன்னு செய்யறப்பா, இந்த q divided by 4π காமனா வெளியே எடுத்துட்டு இது ரெண்டையும் அப்படியே நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன மெத்தட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது a plus b the whole square மெத்தட் இருக்கா, இது a minus b the whole square மெத்தட் இருக்கா. இது பாரு a plus b the whole square into a minus b the whole square மெத்தட் இருக்கு. ஸோ இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு a plus b க்கு a square plus b square plus 2ab தெரியும். இதுக்கு a square plus b square minus 2ab தெரியும். இதுக்கு a square minus b square whole square மெத்தட் ஃபார்முலா நமக்கு எல்லாமே தெரியும், மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இது a plus b the whole square மெத்தட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன வரும் நமக்கு, a square plus b square plus 2ab. எது நான் எது a எது b னு சொல்ல புரியுதா, r வந்து a ன்னு வெச்சுக்கோங்க, a வந்து b ன்னு வெச்சுக்கோங்க. ரைட், a square plus b square plus 2ab. நெக்ஸ்ட் அப்படிங்க பாரு, இந்த மைனஸ் சைன் அப்படியே போடணும். அடுத்து என்ன செய்யணும், a minus b the method, a minus b the whole square method யூஸ் பண்ணுங்க. a square plus b square minus 2ab. ஓகே, அடுத்து இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னேன், a square minus b square whole square ங்க ஃபார்முலா யூஸ் பண்ணனும்னு சொன்னேனா. ஓகே, அப்ப யூஸ் பண்ண a square minus b square whole square. ஓகே, ஸ்டெப் புரியுதா. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், இந்த மைனஸ அப்படியே உள்ள கொண்டு போலாமா. அப்ப என்ன வரும், இந்த டைம் அப்படியே இருக்க, எந்த சேஞ்சஸ் கிடையாது. இந்த மைனஸ் உள்ள போச்சுனா பிளஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும். மைனஸ் இன்டு பிளஸ் என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும். மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். ஈக்குவேஷன் ஓகேவா. இப்போ டிவைடட் பை இந்த ஈக்குவேஷன் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ என்ன நடக்கும், இந்த பிளஸ் ஆர் ஸ்கொயரும் மைனஸ் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகும், பிளஸ் a ஸ்கொயரும் மைனஸ் a ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். இது ரெண்டும் பிளஸ் இருக்குனால அப்படியே ஆட் பண்ணுவ 4ar னு கிடைக்கும். 2ar plus 2ar என்னது 4ar divided by r squared minus a squared the whole square. ஈக்குவேஷன் புரிஞ்சுதா, சிம்பிளிஃபை பண்ணியாச்சா. புக்ல உங்களுக்கு டைரக்டா இந்த ஸ்டெப் தான் கொடுத்திருக்கோம், இடையில கூட ஸ்டெப் கொடுத்திருக்காது, கேட்டா பாத்துக்கோங்க. ஓகே, சோ E total along E positive. ஏன்னா நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், மேக்னிட்யூட் எனக்கு வந்து E plus தான் அதிகமா இருக்கும். ரீசன் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் இந்த சீக்கு வந்து நியரஸ்டா இருக்கனால, சோ இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் அதிகமா இருக்கும். சோ இந்த டயகிராமை இன்னொரு டயகிராம் போட்டு இண்டிகேட் பண்ணலாம். So E minus கேன்சல் ஆயிடுச்சு, E plus உடைய டைரக்ஷன்ல தான் E total இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணிருக்கான். அடுத்தது டைபோல் மூமெண்ட். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம், டைபோல் மூமெண்ட் உடைய ஃபார்முலா படிச்சோமா, any one of the charge into perpendicular distance னு படிச்சீங்க. அப்ப P is equal to Q into 2a. ஆனா இங்க நமக்கு என்ன இருக்கு பாரு, வாட்ச் பண்ணா 4a னு இருக்கு. அதனால நம்ம 2p னு எடுத்துக்கலாமா. சோ புரியுதுங்க, 2a னு இருந்தா 1p னு வரும், 4a னு இருக்குன்னா நாம என்ன எடுத்துக்கலாம், 2p னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல இங்க கேட்ட பாருங்க, Q into 4a க்கு வந்து நாம என்ன மாத்தியாச்சு, p னு மாத்திட்டோம். சாரி 2p னு மாத்திட்டோம். அப்போ 1 divided by 4π னால் 2p இந்த r அப்படியே தான் இருக்கு, r divided by r squared minus a squared whole squared மணி அப்படியே. இந்த ஈக்குவேஷனை ஜஸ்ட் p னு மட்டும் நான் இப்ப கன்வர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இங்க டயகிராமை கேட்டா வாட்ச் பண்ணுங்க. இந்த r வந்து பாத்தீங்கன்னா இந்த a ஓட கம்பேர் பண்ணும்போது எது எனக்கு கிரேட்டர் டிஸ்டன்ஸா தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த r தான் கிரேட்டர் டிஸ்டன்ஸ்.
இந்த ஆர் இங்கே தான் எடுக்கணும் கிடையாது, இன்னும் இங்கே எடுக்கலாம் போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஆர் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் ஆஃப் ஏ. ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், இந்த ஏ ஸ்கொயர்டு இருக்கு பார்த்தியா, இந்த ஈக்குவேஷன் இந்த ஏ ஸ்கொயர்டு இருக்கு பார்த்தியா, அதாவது இந்த ஆரோட இந்த ஆர் ஸ்கொயர்டோட இந்த ஏ ஸ்கொயர்டு கம்பேர் பண்ணும்போது ஆர் வெரி வெரி கிரேட்டர் தேன் அப்படிங்கிறனால ஏ ஸ்கொயர் கேன் பி நெக்லெக்டட். அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நெக்லெக்ட் பண்ணிக்கலாம்ங்கிறது நம்ம பேசிக் இருக்கக்கூடிய மெத்தட். அப்போ 1 divided by 4 epsilon naught 2p r divided by இந்த a ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு, நெக்லெக்ட் பண்ணிட்டோம். அப்போ r ஸ்கொயர்டு ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன வரும், r பவர் 4 னு வரும். இந்த r இது கேன்சல் பண்ணா என்ன வந்துருச்சு, r கியூப் வந்துருச்சா. அப்போ ஃபார்முலா என்னது, 1 divided by 4 epsilon naught 2p divided by r cube into p cap. இதுதான் இதுக்கான ஃபைனலான ஸ்டெப். நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன் இருக்குன்னு சொன்னா along BC, ஏன்னா அதுதான் பக்கத்துல இருக்கு. தென் that is parallel to the dipole moment. So வாட்ச் பண்ண டயகிராம் பாருங்க, dipole moment ஓட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு சொன்னா -2 + q இருக்குன்னு சொன்னா பாருங்க, அதே டைரக்ஷன்ல தான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. அப்ப எப்படி இருக்கு, parallel to the electric field அப்படினு நம்ம சொல்லுவோம். ஓகே, வாட்ச் புரியுதா. ஒரு முக்கியமான 5 மார்க் क्वेश्चन, அடிக்கடி இந்த क्वेश्चन கேட்பாங்க, கேட்டா பார்த்து நோட் பண்ணிக்கோங்க.